ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பணக்குடி ஸ்டார்டிங் வந்துட்டோங்க. எப்போவுமே வந்துட்டு வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விலாகை இங்கே பணக்குடி வந்துட்டோம். ஸோ பணக்குடியிலேருந்து தான் விலாகை ஸ்டார்ட் பண்ணுறோம். மைக் வேறு ரொம்ப லூஸாக இருக்குதுங்க. ஓகே, இருக்குது, கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் நான் வந்ததில்லைங்க. வந்ததில்லைன்னா நான் தனியாக வந்திருக்கேன், பட் இந்த மாதிரி விளாக் எடுத்துகிட்டு நான் வந்ததில்லை. ஸோ அதான் சரி இப்போ விளாக் எடுப்போமேன்னு சொல்லி இங்கே வந்து ஆரம்பிப்போமேன்ட்டு ஆரம்பிச்சிட்டேங்க. முன்னாடியெல்லாம் ஷார்ட்ஸ் போட்டாலே ஒரு 5K 6Kலாம் வியூஸ் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாகவே வந்து வியூஸ் போக மாட்டேங்குதுங்க. அது இன்னும் செம்ம கடுப்பாக இருக்குது. நம்ம மெயினில் ஏறலாமா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மெயினில் ஏறிடுவாமாங்க. ஓகே, மெயினில் ஏறியாச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து இது என்ன ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது திருநெல்வேலி ரூட்டு. இந்த சைடு போனால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஸோ அப்படி இருக்கும் இந்த இடம். பட்டு ஹைவேல என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குங்க. சொல்லப்போனால் அந்த ஹைவேல ஏறினா தாங்க, இப்போ நாகர்கோவில், அந்த மார்த்தாண்டம், இந்த மாதிரி ரூட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டிராஃபிக்காக இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த ஹைவே, அதாவது இந்த நேஷ்னல் ஹைவேல ஏறினாலே ஒரு தனி ஃபீல் தாங்க. பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி 53 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. வண்டியில் கொஞ்சம் ஆல்ட்ரெலாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அதோட ஒரிஜினாலிட்டி மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் எதுவுமே மாற்றாமல் இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா வியூவை? ஸோ மழை அந்த சைடு, மார்த்தாண்டம் சைடு மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேங்க. எப்படியே கண்டிப்பாக இந்த இடத்துலையும் மழை பெய்யும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, சூப்பராக இருக்குது வியூவு. ஓகே, நம்ம அந்த சைடு பார்த்துட்டே ஓட்டிகிட்டே இருந்தால் இந்த பக்கம் அப்புறம் யார் பார்த்து ஓட்டுவா? ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு பிளான் என்னென்னா, வண்டி வந்து ஒரு அப்கிரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் 125cc வச்சுருக்கேன், ஒரு 390 அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே ஒரு வண்டி கடை இருக்குது போலயே, டியூக்கு பழைய மாடல் வண்டி ஆர்சி. ஓகே, கேட்டு பார்ப்போமாங்க அந்த கடையில் போயிட்டு. ஆஹா, ஓகே ஃபைன். செகண்ட் ஹேண்டு பைக் கடை தான். ஸோ இந்த ஊரில் எப்படி இருக்குன்னு தெரியல. அது பைக்குனாலே வந்துட்டு 5 கிராமம் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் எப்படி இருக்குன்னு சத்தியமாக தெரிலங்க. ஸோ வாங்க போய் பார்ப்போம். வாவ் வாவ், 390 இருக்குது, டியூக் இருக்குது. டியூக்கில் 390 இது என்னென்ன ரேட் வருது? ஆ, 290. 6 மாதம் தானே? சரி சரி, 3000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே, இந்த ஊர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அப்படி தானே? சரி சரி. ஓ, ஃபீல் சும்மா வெறித்தனமாக இருக்குங்க. வா வா வா, இதை கண்டிப்பாக நான் 390க்கு அப்கிரேட் பண்ணி ஆகணுங்க. ஸோ சூப்பராக இருக்குது, ரைடிங் கம்ஃபர்ட் சும்மா வெறித்தனமாக இருக்குது. நல்லா இருக்குங்க.
ஆர்சி ஓட்டி எனக்கு பழகினால எனக்கு இப்போ வந்து இந்த மாதிரி நேக்கடு பைக் ஓட்டணும் வாங்கணுன்ட்டு ஒரு ஆசை. ஓகே, ஒரு நாள் வாங்குவோம். சூப்பராக இருக்குங்க டிஸ்பிளே செட்டிங்லாம். பைக் இன்ஃபர்மேஷன் இருக்குது, டிஸ்டன்ஸு, ஸ்பீட் கண்ட்ரோல் சூப்பராக இருக்குதுங்க. ஸ்ட்ரீட்டு, ட்ராக்கு, ரெயின்னு சொல்லி 3 மோடு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சரி ஓகேங்க, ஒரு நாள் வாங்குவோம். பழைய மாடல் டியூக்குன்னா என்ன ரேட்னா வருது? பழைய மாடல் இல்லையே, 390. இது 200ஆ? நல்லா வண்டி நல்லா அடி வாங்கியிருக்கு போலையே. மீட்ரு போகுது, மீட்ரு மட்டும் மாத்திரமா இருக்கும். ஓ சரி சரி சரி. ரெண்டு 90ஆ? சரி ஓகே. ஓகேங்க, வண்டி வந்து சும்மா சூப்பராக இருக்குது. 390நாலே ஒரு கெத்து தாங்க. சரி ஓகேண்ணா. அவரை தான் பார்க்குறாரு, என்னடா யாரா அவன் வந்தான் கேட்டான் போகிறான் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஒன்றும் இல்லைங்க, எடுப்போம் எடுப்போம் எடுப்போம். அந்த வண்டியை பெருசாக வந்து நான் சொல்லணும்னு இல்லை ரிவ்யூலாம். ஏன்னா வந்துட்டு அதை ரிவ்யூ பண்ணி நிறைய வீடியோஸில் வந்து வியூஸ் போட்டிருக்காங்க. அதனால் வந்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணால் அது நல்லா இருக்காது. சரி ஓகேங்க, இங்கேருந்து கிளம்புவோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 390க்கு அப்கிரேட் பண்ணி ஆகணுங்க. அதுவும் நேக்கடு பைக்கில் தான் இப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்காக வந்து இந்த வண்டி என்னடா பண்ணுவேன் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இந்த வண்டியை நான் வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வண்டிங்க எப்படிங்க கொடுக்க முடியும்? நம்ம அப்படியே ஊருக்குள்ளே போய் கலந்து பண்ண உள்ளே போயிடலாங்க. அப்போ அங்கே பாருங்கள் 390 எப்படி இருக்குன்னு. ஸோ வெறித்தனமாக இருக்குங்க. ஸோ கண்ணுக்குள்ளே நிற்கிதுங்க. வா வா வா. ஓகே ஃபைன், ஒரு நாள் எடுப்போம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த பழைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராவாக அந்த பவரை கொடுத்துருப்பாங்க. இந்த கேடிஎம் RC 390க்கெலாம் பழைய மாடல் பார்த்திங்கன்னா சும்மா பவர் வெறித்தனமாக இருக்குங்க. இப்போ அந்த பவரை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஸோ நிறைய அந்த கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸ்பீடு எப்படி சொல்கிறது, மோட்டோ, ரெயின் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு சொல்லி அப்படியே ரைடிங் மோடெல்லாம் கொடுத்து ஸ்பீடை வந்து அப்படியே தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து இன்னுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம் ஆப்ஷன்ஸ் எல்லாம். பட்டு மாடல் வந்து RC வந்து இப்போ புது மாடல் வந்து சுத்தமாக வந்து கெடுத்துட்டாங்க, அவ்வளோதான் சொல்லுவோம். பழைய மாடல்லே வந்து சும்மா டிஸ்பிளே மட்டும் அப்கிரேட் பண்ணி விட்டால் இன்னும் வெறித்தனமாக சேல்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நான் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணேன், என்னடா இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க வண்டியை அப்படின்னு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க புது மாடல் RCயை நினச்சி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. பாம்பன் குளம். ஸோ பாம்பன் குளம்லாம் இங்கே தான் இருக்குங்க. எங்கெங்கேயோ நியூஸில் கேள்விப்பட்டிருக்கோம் பாம்பன் குளம்னா பாம்பன் குளம்னு. ஸோ அது இங்கே தான் இருக்குது போல் பாம்பன் குளம்லாம். நம்ம அடுத்து ஊருக்குள்ளாடி போயிடுவோங்க. அதுவும் இல்லாமல் கேடிஎம் வந்து ஒரு டியூக்கில் 490 சீரீஸ் வந்து இறக்குறாங்க. ஸோ அது இந்தியாவில் லான்ச் ஆகுமான்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க சிப்பு வந்து ஷார்ட்டாக இருக்குது. ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸில் மெடிக்கல் ஃபீல்டுக்கு வந்து சிப்பு நிறைய தேவைப்படுது. ஸோ சிப்புனா ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட்ஸ்லாம் இருக்குதுங்களே, அந்த கண்ட்ரோல் யூனிட்ஸுக்கு வந்து அந்த சிப்பு இருந்தால் தான் அது வந்து இதாகும், ஸோ ஒர்க் ஆகும். ஸோ அந்த சிப்பு வந்து ஷார்ட்டேஜு, ஸோ மெடிக்கல் ஃபீல்டுக்கு அதை கொடுத்துடலான்னு சொல்லி கொடுத்துட்டதா சொல்லி நம்ம யூடியூபர் அருண் என்னும் நான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ப்ரோ வந்து சொல்லியிருந்தார். ஸோ மேபி இருக்கலாம், ரீசன் அதுவாக கூட இருக்கலாம், எனக்கு ஆக்சுவலாக தெரியலை. ஸோ அப்படி மட்டும் இருந்துன்னா 490ங்கிறது ஐயோ ரொம்பவே கஷ்டமாக போயிருங்க, சத்தியமாக சொல்கிறேன். ஓகே, நம்ம ஊருக்குள்ளே இங்கே போயிட்டோங்க. இங்கேருந்து ஊருக்குள்ளாடி போயிடலாம், பக்கம்தான். ஆக்சுவலாக இங்கே வந்ததே வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூக்கு எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவர் வந்து சும்மா ஏறி உட்காந்து அந்த கம்ஃபர்ட் இருக்குதுங்களே,
சும்மா வெறித்தனமாக இருந்தது அந்த கம்ஃபர்ட். அங்கே தாங்க இருக்குது அந்த நேக்கட் பைக்குக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கு வித்தியாசம். ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து ட்ராக்கில் ஓட்டலாம், பட் வந்து ஹைவேல வந்து ரொம்பலாம் ஓட்ட முடியாது. ஹாய் அந்த குட்டி குழந்தை அப்படியே அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹைவேல ஓட்டினா நம்மளுக்கு வந்து உடம்பு வலி வந்துடுங்க. அதே நேக்கட் பைக்னால் நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாங்க. வா வா கோயில் ஊருக்குள்ள சூப்பராக இல்லை? ஆக்சுவலாக வந்து இந்த இடம் எப்படி எனக்கு தெரியும்னா, பாப்பா வந்து ஊசி போடுறதாக கூப்பிட்டு வந்துருந்தோம். ஸோ இங்கே தான், அதனால் வந்து இந்த இடம் எனக்கு தெரியுங்க. ஸ்டாரெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. அப்படியே நேராக போனால் நம்ம ஊர் வந்துடும். உங்களுக்கு வந்து கேடிஎம் ஆர்சி பிடிக்குமா இல்லை டியூக் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ என்னன்னு தெரில, எனக்கு வாய் ரொம்பவே குளருதுங்க. சார் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கணும் அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ நான் எடுத்துட்டேன், அதை ஃபீலும் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்றத. ஸோ அடுத்த அப்கிரேடு 390 தாங்க கண்டிப்பாக. அதை எடுக்கணும் 390, இல்லைனா வந்து அந்த 490 வருதுன்னு சொல்கிறாங்க. அது வந்தால் நல்லாயிருக்கும். எப்படியோ சும்மாவே 390 சீரீஸே வந்து 4 லட்ச ரூபா மேலே வச்சுருக்காங்க. 490 சீரீஸ்னால் சொல்லவாங்க தேவை, எப்படியும் 5.5 லட்சம் 6 லட்சம்னு வச்சுருவாங்க. அடுத்ததாக வந்து கொடைக்கானல் அப்படிலாம் போகிறப்ப நம்மக்கிட்ட ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு வண்டி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஹைவேல வந்து கண்டிப்பாக வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக்கா நேக்கட் பைக்கான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வந்து இந்த ஆர்சியில் வந்து லாங்கு போகிறத நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா வந்துட்டு தெரியும், நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாரத்தாண்டத்தில் வந்து தூத்துக்குடி ஒரு ரைடு போனேங்க. பெண்டு கலந்துருச்சுங்க. அப்போ ஃபீல் பண்ணேன். பட் ஆசைப்பட்டு எடுத்த வண்டி கண்டிப்பாக வந்து என் வண்டியை நான் என்றைக்குமே கொடுக்க மாட்டேன். ஸோ அது வந்து இதை வந்து சொல்லிக்கிறேங்க. அவ்வளோ லவ் பண்ணி எடுத்த வண்டி இது. அது ஊருக்குள்ளே என்னங்க இது, ரோடெல்லாம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா தாத்தா தலை கொடு தாத்தா. தாத்தா போகிறாரு சும்மா ஜம்முன்னு. பாட்டை தப்பாக பாடிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, யூடியூபர்னால் என்னன்னே தெரிலங்க, வாய் ரொம்ப வளருது. சரி போவோம். ஓ என்னங்க இவ்வளோ இடுக்கலாக இருக்குது. இல்லை இன்னொரு வண்டி வந்துன்னா போகிறதே கஷ்டம் போலே இந்த ஊருக்குள்ளே. பள்ளவரம் தோண்டி போட்டிருக்காங்க, சொல்லலை. நல்ல வேலை இந்த வண்டி அது பக்கத்தில் அங்கே தூரத்துலேருந்து வந்ததுனால ஓகே. பக்கத்துலேருந்து வந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஆனால் ஸ்கூட்டியில் இருக்கிறவங்களாம் சும்மா கம்ஃபர்ட்டாக போவாங்களா, கீரை டவுன் பண்ண வேண்டாம், அவங்க பாட்டுக்கு முறுக்கி பிடிச்சி போயிட்டே இருக்கலாம். இந்த ரூட்டில் தாங்க நான் ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நான் வந்து ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பைக் வச்சுருக்கேன். ஸோ அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா செயின் அவுந்துருச்சு நடு இதில். அப்போ அந்த டைம் வந்து காலங்காத்தால் யாருமே கிடையாது இந்த இடத்துல. நாங்கள் பாம்பு வேறு அந்த டைமில் வந்து பார்த்தோம். அப்போ வந்து என் ஒய்ஃப் ரொம்பவே பயந்துட்டாங்க. அப்புறம் எப்படியோ செயினை மாட்டி ஒரு 5 மினிட்ஸில் எடுத்து போட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் பாப்பாவுக்கு வந்து ஊசி போட கூப்பிட்டு போயிட்டேன். அதேமாதிரி இந்த மாதிரி டர்னிங்லாம் இருக்குது பார்த்தீங்களாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் வந்து எப்போவுமே வந்து ஹார்ன் அடிச்சு போகிறது நல்லதுன்னு தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து செடி மறைச்சிருக்கா. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து அது ஒன்றுமே தெரியாது. ஸோ ஹார்ன் அடிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சடனாக ஃபாஸ்ட்டாக வருவாங்க, அந்த டைம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஊருக்குள்ளே எப்படி இருக்குது பார்த்தீங்களாங்க. ஆக்சுவலாக வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு ஆசைங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிராமத்தில் இருக்கணும். ஏன்னா சிட்டி சைடில் நான் இருந்துட்டேன் வாழ்ந்துட்டேன். ஸோ எப்படி இருக்குன்றதே தெரியும். அதே ஒரு கிராம சைடில் ஃபீல் எப்படி இருக்குன்றது நான் யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஒய்ஃபோட ஊரும் இங்கே பணக்குடின்றனால ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு நல்லதாக ஒரு இடம் கிடச்சிருச்சு. நீங்கள் எங்கேங்க இதில் இனி செட்டில் ஆகிட வேண்டியதான். ஐயோ ஸ்கூல் வேன் வேறு வருதுங்க. ஓகே, ஆர்எம்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். உங்களுக்கு இந்த மாதிரி சும்மா நார்மலாக ரைடு போகிறது பிடிச்சிருக்கா, இல்லைனா வந்து பைக்கை வச்சு ஏதாச்சும் பண்ணலாமா? உங்களுக்கு லாங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் பைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அது இந்த பைக் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக அதை வச்சு ரிவ்யூ போடுவேன்.
ஸோ இது வரைக்குமே எனக்கு அந்த ஐடியா இல்லை. ஏன்னா வந்துட்டு நிறைய சேனல் இருக்காங்க பைக் வச்சு ரிவ்யூ போடுறது. ஸோ அதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக இன்றைக்குமே என்னடா கோமாளி இவன் போட்டால் நம்ம கேட்டுருவா போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கலாம். இல்லைங்க சொல்கிறேன், இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் அதை வந்து பைக்கை வச்சு எதுவுமே ரிவ்யூஸ் எல்லாம் போடலை. ஸோ உங்களுக்கு வந்து பைக்கை வச்சு நான் ரிவ்யூஸ் போடணும், புதுசான வண்டிலாம் இறங்குது, ஸோ அதை வச்சு ரிவ்யூஸ் போடணும் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஆனால் இன்றைக்கி சத்தியமாக சொல்கிறேங்க, ரொம்பவே வாய் வந்து உளறிட்டு இருக்கேங்க. யானே தெரில சத்தியமாக. இல்லைங்க ஊருக்குள்ளே வந்துட்டோம் போலே நம்ம. ஆமாங்க முடிஞ்சிருச்சுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல நிறைய வந்து பறவை இருக்குதுங்க. அது வந்து நல்ல ஸ்மெல் இந்த இடத்துல. நார்மலாக ஹெல்மெட் போடாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக மூக்கு செத்துருங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இந்த இடத்துல. ஓகே, ஊருக்குள்ளே எல்லாம் ஒன் பை ஒன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது என்னது இது பண்ணுறாங்க? ஓகே, நம்ம தெருவுக்கு நம்ம வந்துட்டோங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இந்த vlog வந்து நம்ம முடிச்சிட்டோம். இந்த பசங்க குட்டி போய் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஹாய் பாட்டி. பாட்டி பார்க்குறாங்க, யாரா இவன் வித்தியாசமாக இருக்கிறான் சோக்கர் மாரி அப்படின்னு. ஸோ ஓகேங்க, உங்களுக்கும் இந்த ரைடு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வியூஸ் தான் கொடுக்க மாட்டீங்க, சரி அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபாவது பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பாருங்கள். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் பிகாச்சு கப்பல்ஸ். அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன பைபிள் வந்திருக்காப்புல. ஹாய். ஸோ இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அடுத்த வீடியோஸில் போடுறேன் நான். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் பிகாச்சு கப்பல்ஸ்.